வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது திருவஞ்சைக்குளம் மகாதேவ சுவாமி திருக்கோயில். கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலாகும். அப்பர், சேரமான், சுந்தரர், சேக்கிழார் முதலியோர் இத்தல இறைவனை வழிபட்டவர்கள் ஆவர். பரசுராமர் தாயை கொன்ற பாவனிங்க இங்கு வழிபட்டுள்ளார். கேரள பாணியில் இக்கோயில் அமைந்துள்ளது. கேரள முறையை பின்பற்றி இங்கும் வெடித்து பிரார்த்தனை செய்யும் பழக்கம் உள்ளது. வீதியில் நடுவில் உள்ள பெரிய மேடை யானவந்த மேடை என்று சொல்லப்படுகிறது. கைலாயத்திலிருந்து வெள்ளை யானை இங்கு வந்து சுந்தரரை கைலாசத்துக்கு அழைச்சென்ற பெருமை உடையது. மாசி மாதம் மகா சிவராத்திரியும் அமாவாசையில் ஆராட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரர் கைலாசம் சென்ற ஆடி சிவாதி நாளன்று ஆண்டுதோறும் சுந்தரருக்கும் சேரமானுக்கும் அபிஷேகம் செய்து விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் இத்தலத்தை பற்றி விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள திருவஞ்சிக்குளம் மகாதேவர் கோயில். இக்கோயில் கேரளாவில் சென்னை கொச்சி இருப்பு பாதையில் இரிநாளக்குடா நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இது சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும். அப்பர், சேரமான், சுந்தரர், சேக்கிழார் முதலியோர் இத்தல இறைவனை வழிபட்டு ஆவார்கள். ஆண்ட பெருமாக்கோதையார் இத்தல இறைவன் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மகாதேவரை வணங்கும் போது அவருக்கு இறைவன் சிலம்பொலி கேட்கும். அதனை கேட்ட பின்பே உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் இறைவனை வழிபடும் போது சிலம்பொலி கேட்காததால் தன் வழிபாட்டில் குறை இருப்பதாக எண்ணி தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தார். அப்போது அங்கு சிலம்பொலி கேட்டது. அங்கு காட்சியளித்த இறைவன் தான் சோழ நாட்டில் உள்ள சுந்தரர் எனும் பக்தரின் இனிமையான பக்தி பாடலில் மெய்மறந்து இவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டதாகவும் அதனால் சிலம்பொலி கேட்க சிறிது காலதாமதாகவும் கூறினார். அவர்களும் சுந்தரரை ஒரு வெள்ளை யானையில் அழைத்து சென்றனர். அப்போது சுந்தரர் தனது உயிர் நண்பரான சேர மன்னனை நினைத்தார். உடனே சேர மன்னன் குதிரை ஒன்றில் அங்கு வந்து அவருக்கு முன்பாக இறைவனிடம் சென்றடைந்தார். இக்கோயில் கேரள பாணியில் அமைந்துள்ளது. யானவந்த மேடை என்ற ஒரு மேடை இருக்கிறது. கைலாசத்திலிருந்து வெள்ளை யானை இங்கு வந்து சுந்தரரை கைலாசத்துக்கு அழைத்து சென்ற பெருமை உடையது. தரைமட்டத்துக்கு மேல் சில அங்கலமே உயர உள்ளார். இங்கு கணபதி, ஐயப்பன், அனுமன், நாகராசா, பசுபதி, சப்தமார்கள், ரிஷிபம், நந்திகேசன், பள்ளியறை சிவன், பிரதோஷ நிருத்தியா, நாயச்சி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோருக்கான 25 மேற்பட்ட சன்னதிகள் உள்ளன. சுந்தரருக்கும் சேர மன்னனுக்கும் தனிச்சன்னதி இருக்கிறது. மலைநாட்டிலுள்ள ஒரே திருமலைத்தலம் என்ற சிறப்பினை இத்தலம் பெறுகிறது. மாசி மாதம் மகா சிவராத்திரியும் அமாவாசையில் ஆராட்ட சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. சுந்தரர் கைலாசம் சென்ற ஆடி சுவாதி நாளன்று ஆண்டுதோறும் சுந்தரருக்கும் சேரமானுக்கும் அபிஷேகம் செய்து கொண்டாடப்பெறுகிறது. இந்த ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முறைப்படி ஆகம பூஜை செய்யப்படுகிறது. இக்கோயில் காலை
5 மணி முதல் 11 வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். இவ்வாலயத்தில் தினமும் மாலை வேளையில் தம்பதி பூஜை நடத்தப்படுகிறது. அதன் பிறகு பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபடும் தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும். கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு இருந்தால் அவை நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தினத்தில் இக்கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பது சிறப்புக்குரியது. பரசுராமர் தன்னுடைய தாயை கொன்ற பாவனிங்க இவ்வாலய இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இக்கோயிலில் இருக்கும் நடராசமூர்த்தி சிலையின் கீழுள்ள பீடத்தில் திருவஞ்சிகளத்து சபாபதி எனும் தமிழ் எழுத்தான பெயர் இடம்பெற்றுள்ளது. சுந்தரர், சேரமா நாயனார் ஆகியோருக்கு உற்சவ சிலைகளும் இருக்கின்றன. கிழக்கு கோபுர நுழைவாயிலில் கற்சுவர்களில் யானை உருவங்கள் வெளியிலிருந்து கோவிலுக்கு செல்வது போலவும் எதிர் சுவரில் கோயிலிருந்து வெளிவருவது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. இறைவன் சுந்தரரை அழைத்து வருவதற்காக அனுப்பிய வெள்ளை யானை சுந்தரை ஏற்றி கொண்டு சென்றதாக சொல்லப்படும் மேடையும் இங்குள்ள சாலை ஒன்றின் நடுவில் அமைந்திருக்கிறது. சுந்தரரும் சேரமானும் கைலாயம் சென்று ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் என்பதால் விசேஷ பூஜை நடைபெறும். 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவர் மிழலை நாட்டு ஆண்ட வந்த குறுநில மன்னர் மிழலை குறும்பர். சிவனேயர்களுக்கு உணவு அளித்தும் செல்வங்களை கொடுத்தும் தொண்டு புரிந்து வந்தார். தினமும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டை தொகைப்பதிகத்தை விதிப்படி வணங்கியும் பாடியும் சுந்தரை நினைத்து துதித்து வந்தவர். அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்றார். சுந்தரர் திருக்கையிலேயே அடைந்தது தனது இருப்பிடத்தில் இருந்து கொண்டு மிழலை குறும்பர், சுந்தரர் போன பின்பு நான் அவரை பிரிந்து வாழ மாட்டேன், யோக நெறியின் மூலம் சிவனை அடைவேன் என்று கூறி அதன்படி சிவபதம் அடைந்தார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் 63 நாயன்மார்கள் உருவான சுந்தரர் கைலாயம் சென்று சிவபதி அடைந்தார். அறுபத்தி 3 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் கைலாயம் சென்று சிவபதி அடைந்தார். அவர் கைலாயம் செல்ல உதவியது வெள்ளை யானையாகும். மேலும் அவர் கைலாயம் சென்றதும் சிவபெருமான் சுந்தரருக்கு ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வடிவில் காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. இதை நினைவுகூறும் வகையில் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரம் அன்று வெள்ளை யானை வீதி உலா நடத்தப்படுகிறது. அப்போது கோவில் யானைக்கு திருநீர் கொண்டு உடல் முழுதும் பூசி வெள்ளையாக மாற்றுகின்றனர். அந்த வெள்ளை யானையும் தங்க சப்பரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனரும் கோயிலில் இருந்து புறப்பட்டு சந்நிதி தெரு, உள்மாட வீதி மற்றும் ரத வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் கோயிலை
தலத்தை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். மேலும் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி.